அமைதியை விரும்பும் புதுச்சேரி மக்கள் இயற்கையை நேசிப்பதில் விருப்பம் கொண்டவர்கள். நகரத்தின் தெருக்களின் பசுமையை வளர்த்தெடுக்க மிகவும் விரும்புவார்கள். மரங்களும் செடிகளும் நிழலையும் பூக்களையும் மட்டும் தராமல் மனதிற்கினிய சுகந்தமான தென்றலையும் அளித்து வந்தன. காங்கிரீட் கட்டிடங்களுக்கு நடுவே இயற்கையோடு இணைந்த வாழ்வை ஏற்படுத்தி தந்தன மரங்கள். மரங்களில் வசிக்கும் அணில்களின் கிரீச் கிரீச் சத்தங்களும் காகங்கள் உள்ளிட்ட சிறு சிறு பறவைகளின் ஒலிகளும் விடியலை வரவேற்கக்கூடியவை. நாள்தோறும் பசுமையுடன் கூடிய புறச்சூழலை பறவைகளின் ஒலிகளுடன் புதுச்சேரி மக்கள் அனுபவிக்க தவறியதே இல்லை. புதுச்சேரியில் உள்ள பறவை இனங்கள் ஏராளம். காகங்கள், சிட்டுக்குருவிகள், மைனாக்கள், கல்குருவிகள், தேன் சிட்டுக்கள் என 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் புதுச்சேரி நகர சூழலை மாற்றி இயற்கையான சூழலுக்கு நம்மை அழைத்துச் சென்றுள்ளன. புதுச்சேரியில் உள்ள முக்கிய பறவை இனங்களில் குயில் இனமும் ஒன்று. கூவும் குயிலின் சத்தத்தை ரசிக்காதவர்கள் யாரும் இல்லை. குயில் கூடு கட்டி குடும்பம் நடத்துவதில்லை. உலக பிரபஞ்சத்தில் சுதந்திரமாக பயணிக்கும் பறவை இனம் குயில் இனம். அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் குயில் பாட்டை கேட்க கேட்க செவி இனிக்கும். டிசம்பர் 29 மாலை நேரம் புதுச்சேரி நகரத்தில் தன் இனிய குரலால் எத்தனையோ இதயங்களை கவர்ந்தெடுத்த குயில்களுக்கு பெரும் ஆபத்து தானே வடிவில் வந்தது. டிசம்பர் 30 அதிகாலை புதுச்சேரியை துவம்சம் செய்த தானே புயல் ஏராளமான மரங்களை வீழ்த்தியது. இயற்கையால் சூழப்பட்ட புதுச்சேரி நகரம் தன் பசுமையை இழந்தது. பாதுகாக்கப்பட்டு வந்த பசுமை வாடிப்போனது. நூற்றாண்டு கண்ட மரங்கள் நொறுங்கி விழுந்தன. புயலின் சேதத்தை சொல்லி மாளாது. புதுச்சேரியில் 8405 ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்தன. 88,605 வீடுகள் சேதமடைந்தன. படகுகளும் கட்டு மரங்களும் உடைந்தன. பல்லாயிரக்கணக்கான தென்னை மரங்களும் வாழை மரங்களும் கரும்பு மற்றும் சவுக்கு தோட்டங்களும் புயலுக்கு இரையாயின. 1,80,000 மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதில் தங்கியிருந்த பறவைகள், சிறு பல்லுயிர்கள் சுமார் 20,000க்கு மேற்பட்டவை இறந்தன. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 25 காக்கைகள் வீதம் இறந்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. புதுச்சேரியில் கூட்டம் கூட்டமாக வசித்து வந்த ஸ்வீப்ட் என்ற சிறு பறவை இனம் புயலின் தாக்குதலில் இருந்து மீள திருவண்ணாமலை வரை பறந்து சென்று தொடர்ந்து பறக்க முடியாமல் செத்து மடிந்துள்ளன. நகரத்தில் எந்தவித கூடுமின்றி மரக்கிளைகளில் வசித்து வந்த குயில்கள் பறக்கவும் முடியாமல் பாதுகாப்பும் தேட முடியாமல்
தன் வாழ்வை இழந்துள்ளன. புதுச்சேரி நகரப் பகுதிகளில் பழம் தரும் மரங்களிலும் சர்க்கரை பழம் என்ற மர வகைகளிலும் வசித்து வந்த குயில்கள் இன்று எங்கு சென்றன என்றே தெரியவில்லை. நேற்று வரை கேட்ட குயிலோசை இன்று கேட்கவில்லை. விழுந்த மரங்களின் முறிந்த கிளைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. எங்கே சென்றன அந்த குயில்கள்? எப்போது கேட்போம் குயிலோசையை? மரங்கள் ஒன்றே மாற்றத்துக்கு வழி. மரக்கன்றுகளை நடுவோம், பசுமையை உருவாக்குவோம். மீண்டும் அந்த குயிலோசையை கேட்போம்.